வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரங்கள் வர வரைக்குமே 15 நாட்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறது பற்றி தான் இந்த பதிலை நம்ம பார்க்க போகிறோம். சிந்தனைக்கு செயலோடையும் கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். அதே மாதிரி கொடுத்த வாக்கை எப்படியாவது முடிச்சு நின்று பாடுபடுவீங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே வெற்றி. அதே மாதிரி மேலுமே உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணம் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்தலாம். ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதமும், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதமும் அடங்கியிருக்குது. ராசியிலேயே இது ஒரு ஸ்தர ராசி. குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுபகிரகம் இருக்கக்கூடியது சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரனே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால, சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியாக இருக்கிறதால நீங்கள் சகல கலைகளையும் தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி முக அழகுங்கிறது உங்களுக்கு அடிப்படையாகவே இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றத்தோடு இருப்பாங்க. நடுத்தர உயரம், கம்பீரமான தோற்றம், நீண்ட கழுத்து, அகன்ற மார்பு, விரிந்த தோள்களோட அழகான அங்கமைப்பு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவே தான் இந்த ரிஷபராசி அன்புகள் இருப்பாங்க. அதே மாதிரி பொது காரியங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். எந்த ஒரு பொது விஷயம்னாலும் வந்தோம் போனோம் இல்லாமல் எல்லா வேலையுமே முன்னே நின்று செய்வாங்க. அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தனக்குன்னு காரியம் சாதிக்க நினைக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அதாவது பொதுநலன் விரும்பிகள்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் கூடவே வேடிக்கையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி பேச்சு திறமை கொண்டிருக்கக்கூடியவங்க. பேச்சு திறமையாலேயே முன்பின் தெரியாதவங்களை கூட வசிப்படுத்தக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்களுடைய பேச்சுக்கு இருக்கும். முயற்சி திருவனையாக்குங்கிற மாதிரி தான் இவங்க எல்லா விஷயமுமே முயற்சி செஞ்சு அதை முடிச்சும் காட்டுவாங்க. அதே மாதிரி சகோதரர்கள் மேலே அதிக பாசம், அக்கறை, குடும்பத்து மேலேயும் பாசம் இருக்கும். பெற்ற தாய்க்குன்னு தனியாகவே இவங்களுக்கு பாசங்கிறது அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே எல்லா விஷயத்துலையுமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். பெரும் பக்தி கொண்டவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா துடிச்சு போயிடுவாங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறதால உலகத்துக்கே ஒளித்தர சூரியன் மாதிரி உற்றார் உறவினர்னு எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க. ஆனால் சாதம் இருந்தால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரிஷபராசி அன்புகளுக்கு கோபம் அதிகமாக வராது. அப்படியே வந்துட்டாலும் இவங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவுமே சிரமம். நல்ல ஞாபக சக்தி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த தற்பெருமை, புகழ்ச்சி இது எல்லாமே இருக்காது. அதே மாதிரி எளிதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தன்னலை இல்லாமல் செயல்படக்கூடியவங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை விட வேகமாக செயல்படுவாங்க. நிர்வாக திறமை இருக்கிறதால அதிக திறமையோடு இவங்க திகழக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே நந்தி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட 2 கொம்புக்கிடையே ஈசனை தரிசனம் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விசேஷமான பலன் எல்லாமே கிடைக்கும். ரிஷபராசி அன்புகள், உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் ஏதாவது சண்டை சச்சரவு, மனசில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இப்படியெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க, வாழைப்பழமும் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும். வாழ்க்கையில் நீங்கள் பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டமும் படிப்படியாக விலகும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எதிராகவும் இருக்கும். அது என்னன்னா, ரிஷபராசி அன்புகளுக்கு என்னதான் நீங்கள் சுகபோக வாழ்க்கை இருந்தாலுமே நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம் மட்டும் இருக்கிறதில்ல. வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்காக செலவு செய்ய நினச்சிங்கன்னா முடியறதில்ல. மற்றவங்களுக்காக வாழ்ந்தே உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் கழிஞ்சிருது. அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை, உத்தியோகம், படிப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஒத்து வர்றதில்ல. எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் உள்நாட்டில் செய்யணும்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி வேலை தான் பெரும்பாலும் அமையும். நீங்கள் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் உங்கள் விருப்பத்துக்காக நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக தான் செய்ய முடியும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நேசித்து வாழ தெரிஞ்சவங்கன்னே சொல்லலாம். கட்டிய மனைவியை நேசித்து வாழ தெரிஞ்சவங்க, குடும்பத்து மேலே அதிக அக்கறை கொண்டிருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரம் நிறைஞ்ச உணவுப் பொருட்கள்னா ரொம்பவுமே பிடிச்சமானதாக இருக்கும். ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்தே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் மனசில் பல குழப்பங்கள் எல்லாமே அடைஞ்சிருப்பீங்க. அந்த சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்க போகுது. இதனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக போகுது. ராசி அதிபதி சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதால குடும்ப பிரச்சனைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இனி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனக்கசப்பால் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கூட இனி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாமே கூடி வந்திருக்குதுன்னு சொல்லலாம்.
உத்தியோகம், தொழிலில் இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் தொடர்றது எல்லாமே தொடங்க போகுது. அதே மாதிரி உங்கள் வருமானம் 2 மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். கௌரவ பொறுப்பு மூலமாக கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உயரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படலாம். அதே மாதிரி பாக பிரிவினையோட உடன்பிறப்புகளோடு இருந்தாலும் சரி, பங்காளிகள், சித்தப்பா கிட்ட இருந்துக்கிட்டு வந்த மனக்கசப்பு இது எல்லாமே மறைஞ்சி பூர்வீக சொத்து பிரச்சனை கூட ஒரு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுது. அதே மாதிரி இது வரைக்கும் மனக்கசப்பால் பிரிஞ்சிருந்த உறவுகள் கூட இப்போ இனி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். வங்கியில் நீங்கள் கடன் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெற்றவங்க, உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கூடி வரும். எதிரிகளோட பலம் இந்த சமயத்தில் குறைஞ்சிருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நல்லபடியாக தான் முடியும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டு வாங்க. உடல் சோர்வு நீங்கள் நீக்கிட்டு வர்றது நல்லது. ரிஷபராசி அன்புகள் எப்போதுமே உழைப்புக்கு பேர் பெற்றவங்க. தொடர்ந்து இந்த கடின உழைப்பு நீங்கள் கொடுக்கறது இந்த காலத்தில் நல்லது. எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயமான பலன்கிறது கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடை ஏதாவது இருந்தால் அகலக்கூடிய வாய்ப்பும், சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. ரிஷபராசி அன்புகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. மேலுமே குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளாக இருந்தால் நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது. 16 பேர்களையும் தரக்கூடிய விரதம் தான் சஷ்டி விரதம். தொடர்ந்து நீங்கள் சஷ்டி விரதங்களை கடைபிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த வாரங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதம் வரைக்குமே நீங்கள் செய்யக்கூட எல்லா முயற்சியும் வெற்றி. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அதனால சரியான திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றி அடையும். சிறப்பான அடித்தளம் இந்த காலகட்டங்களில் இருந்து உருவாக போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்கள் பொண்ணான நேரத்தை மற்றவங்களுக்காக வீணாக்காதீங்க. உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி இந்த காலத்தில் நீங்கள் பேச வேணாம். நீங்கள் இதை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களே உங்கள் வார்த்தையை திருச்சி உங்கள் மேலே குற்றச்சாட்டை உண்டாக்கலாங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். குடும்பத்தோட வாழ்க்கை துணையோட உறவுங்கிறது இந்த காலகட்டங்களில் இதனாலே சிதைக்கப்படலாம். அதனால நீங்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி நீங்கள் பேச்சுவார்த்தையில் நிதானத்தோடு இருக்கிறதும், மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கருத்து பரிமாற்றம் செய்கிறது நல்லது. இதனால் உங்கள் குடும்ப வாழ்வு சிறப்பாகவே இருக்கும். உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் கிடைப்பாங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட பழகும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தந்தை மகன் உறவுங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லாவே அமைஞ்சிருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் இருந்தே தொடங்கும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாகவே இருக்கும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது பொன்னான காலம்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடியவங்க உங்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும். ரொம்ப லாபகரமான முதலீடு செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் தூங்க போகும்போது கொஞ்சம் எந்தவித யோசனையும் இல்லாமல் தூங்க பாருங்கள். ஏதாவது பயணம் செய்ய நேர்ந்துன்னா அது சரியான திட்டமிடுறது நல்லது. அதே மாதிரி ரிஷபராசி அன்புகள் சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. சரியான தூக்கம் உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகள் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் பிரச்சனை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்குது. இதனால் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்படுங்க. வர்ற வாய்ப்பில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து பெறுறது நல்லது. உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுறது நல்லது. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு முன்னேற்றத்தில் எந்த தடைகளும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கையாளுறதால பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாகவே செயல்படக்கூடிய காலமாகவே சொல்லப்படுது. மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகள் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி எடுக்கிறது நல்லது. பாட விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு வாங்க. கவனச்சிதறல் இல்லாமல் பாடங்களை படிக்க பாருங்கள். உங்களுடைய கவனம் எல்லாமே கல்வி சம்மந்தப்பட்டதாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலத்திலேருந்து தயாராக போகுது. அதே மாதிரி தாய் வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்படுங்கிறதால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. பேச்சிலையும் நிதானத்தை கூட்டிகிட்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் சிறப்பான பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்தே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக தான் முடியும். நல்ல பேர் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்குது. கடவுள் பக்திங்கிறது உங்கள் மனசில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்திகிட்டே வாங்க. வாழ்வு நலமாக மாறும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு வன்மங்கிறது காரிய வெற்றி உண்டாக்கி தரும். உங்கள் பேச்சில் ஒரு அற்புதமான மாற்றம் ஒழிஞ்சிருக்குது. இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்கள் பேச்சாற்றல் மூலமாகவே காரியம் சாதிக்க முடியும். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திடீர் செலவு இல்லாமல் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது பாருங்கள். சேமிப்பு கொஞ்சம் கையிருப்பு வச்சுருக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறத தவறாக புரிஞ்சுக்காதீங்க. பின்னாடி வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை வரலாம். அதனால் என்ன சொல்ல வராங்கிறது ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கேட்டுக்கொள்வது நல்லது.
மிருகசீர்ஷம் 1-2 பாதங்கள் விடங்களுக்கு இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல்லையும் சொத்து விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மறைமுக பிரச்சனை எல்லாமே இந்த காலத்தில் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்துட்டு வேலையில் தொடர்ந்து கவனம் செலுத்த பாருங்க. நீங்கள் தொடங்கியிருக்கிற வேலையை திட்டமிட்டு செய்ய முடியாமல் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படலாம். இருந்தாலும் மனசை தளர விடாதீங்க. முயற்சி செஞ்சுட்டு வாங்க, எல்லாமே வெற்றியாக முடியும். தொடர்ந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை உணர மாதிரி இருந்தால் அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வயசான தம்பதிகள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று வந்தீங்கன்னா எல்லா காரியத்திலுமே நன்மை உண்டாகும். செய்கிற தொழிலுமே சிறந்து விலகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து 15 நாட்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.